கோவை செம்மொழி பூங்காவை பார்க்க பொதுமக்கள் பார்வைக்காக இன்று முதல் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மோகன். செம்மொழி பூங்கா புதிதாக திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று முதல் பொதுமக்களின் பார்வைக்கும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பொதுமக்கள் இது குறித்து என்ன சொல்றாங்க? கோவை மக்களின் மிக முக்கியமான பொழுதுபோக்கு தலங்களாக மாறி இருக்கிறது இந்த செம்மொழி பூங்கா. கோவையினுடைய மையப்பகுதியில் சுமார் 45 ஏக்கர் பரப்பளவில் அமையப்பெற்றிருக்கூடிய இந்த செம்மொழி பூங்காவை சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். குறிப்பாக கோவையில் நடந்த செம்மொழி மாநாட்டின் பொழுது அப்போது முதல்வராக இருந்த கலைஞர் மு.கருணாநிதி அவர்களால் இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அடிப்படையில் தான் கடந்த நவம்பர் 25ஆம் தேதி இந்த செம்மொழி பூங்காவை தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருந்தார். இந்த நிலையில் இதனை பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக இன்று முதல் திறந்திருக்கின்றார்கள். கோவையுடைய செம்மொழி பூங்காவை பொறுத்தவரை பல்வேறு சிறப்பு அம்சங்கள் அமைந்திருக்கின்றன. வழக்கமாக இருக்கக்கூடிய பூங்காக்களை போன்றல்லாமல் ஒரு அறிசார்ந்த பூங்காவா இருக்கிறது. குறிப்பாக செம்மொழி என்ற பெயருக்கு ஏற்ற வகையில் தமிழ் இலக்கியங்கள் சார்ந்து தமிழ் மொழி சார்ந்த பல்வேறு விடயங்கள் இந்த பூங்காவில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த பூங்காவில் கிட்டத்தட்ட 5 லட்சம் தாவரங்கள் நடப்பட்டு வளர்க்கப்பட்டு இருக்கின்றன. அது பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பூங்காவினுடைய இயற்கை கட்டமைப்பை பொறுத்தவரையில் செம்மொழி வனம், மூலிகை தோட்டம், மகரந்த தோட்டம், நீர் தோட்டம் உள்ளிட்ட ஏராளமான தோட்டங்கள் 23 வகையான தோட்டங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே போன்று சங்க இலக்கியங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடிய செண்பக மரம், கல் இலவு மரம், மிளகு மரம் போன்ற ஏராளமான அரிய மரங்களும் இதில் இடம்பெற்றிருக்கின்றன. இந்த மரங்களுக்கு உண்டான QR கோடுகளும் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கிறது. அது குறித்து ஸ்கேன் செய்யும் பொழுது எளிதாக அது குறித்தான பல்வேறு விடயங்களை பொதுமக்கள் தெரிந்து கொள்ளலாம். இந்த பூங்காவை பொறுத்தவரையில் வழக்கமாக ஒரு நடைபயிற்சி செய்யக்கூடிய பூங்காவோ அல்லது ஒரு இயற்கை சூழல் சார்ந்த கட்டமைப்புடன் பூங்காவோ அல்லாமல் அதனையும் கடந்து படிப்பகங்கள், விளையாட்டு தலங்கள், அதே போன்று ஏராளமான மொழி சார்ந்த தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் எல்லாம் இருப்பதன் காரணமாக இது ஒரு அறிவு சார்ந்த ஒரு பூங்காவை பொதுமக்கள் பார்க்கின்றார்கள். இது போன்ற ஒரு பூங்காவை கோவை தந்தமைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் நன்றி தெரிவித்திருக்கக்கூடிய கோவை பொதுமக்களை பொறுத்தவரையில் இந்த செம்மொழி பூங்கா என்பது ஒரு முன்மாதிரியான பூங்காவாக அவர்கள் பார்க்கின்றார்கள். பள்ளி குழந்தைகள், கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்களுக்கு பல்வேறு தமிழ் மொழி சார்ந்த விடயங்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலாகவும் தாவரங்கள் குறித்தான இயற்கை குறித்தான பல்வேறு விடயங்கள் தெரிந்து கொள்ளும் வகையிலாகவும் இந்த பூங்கா அமைந்திருப்பதாக பள்ளி குழந்தைகள், ஆசிரியர்கள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மோகன். கோவையில் செம்மொழி பூங்கா இன்று முதல் பொதுமக்களின் பார்வைக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூங்காவை பார்த்த பிறகு மக்கள் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். நல்ல ஸ்பாட், நம்ம கோயம்புத்தூருக்கு கிடைச்ச பெஸ்ட் ஸ்பாட். எல்லா டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி யார் வந்தாலும் ரொம்ப பிடிக்கும். நல்லா மெயின்டைன் பண்ணணும். இது கடைசி வரைக்கும் சூப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா கோயம்புத்தூரில் பெஸ்ட் ஸ்பாட்டாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட், இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பிளேஸ் நம்ம எல்லாருக்கும் அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நல்ல ப்ரீஸ் இருக்குது. அதாவது யூஸ்வலாக நம்மளுக்கு பொல்யூஷனாக இருக்குது, இந்த இடம்லாம் ரொம்ப ப்ரீஸாக இருக்கும், நேச்சுரலாக இருக்குது. கிட்ஸை கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா அவங்க செம்ம என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய ரைடு இருக்குது, எக்ஸ்பெக்டே பண்ணல அவ்வளோ ரைட்ஸ் உள்ளே இருக்குது. நல்ல ஃப்ளவர்ஸ் இருக்குது, ரோசஸ், டிஃப்ரெண்ட்டான ஃப்ளவர்ஸ். யூஸ்வலாக ஊட்டியில் நம்ம பொட்டானிக்கல் பார்க் பார்த்து ஃபீலிங் ஆக்சுவலி இங்கே வருது நம்மளுக்கு. எனக்கு அந்த ஃபீலிங் இருந்தது. என்னோட கிட் ரொம்ப என்ஜாய் பண்ணான். ஆக்சுவலி அவன் எப்பவுமே டிவி பார்த்துட்டே இருக்கிற பையன், இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணான். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே அதாவது ஃப்ளவர்ஸோ எல்லாமே, அதாவது இந்த பார்க் இருக்க மொத்தத்தில் எல்லாமே பார்த்தோம். சிறப்பாக இருக்குது. ஆனால் கண்ணு பத்தலை. இவ்வளோ பார்க்கறதுக்கு இன்னும் கண்ணு பத்தலை. இன்னொரு தடவை வருவோம். அதாவது வழக்கமான பார்க் ஒரு சின்ன இடம், இது நல்லா ரீச்சாக இருக்குது. இருந்து காலையில் வந்தால் சாயங்காலம் போகிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. மிராக்கிளாக இருந்தது. உள்ளே வந்ததும் கடையேழு வள்ளல்களுடைய சிலை வச்சது மிக அற்புதம். தமிழோட வளர்ச்சி காட்டுறது இது ஒரு முக்கியமான ஒரு சமாச்சாரம். இருந்தாலும் பூங்கா இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கல. ஆனால் அருமையாக இருந்தது. அருமையான கார்டன் வகைகள் எல்லாமே இருந்து குழந்தைகள் என்டர்டெயின்மெண்ட் சூப்பராக இருந்தது. ஆனால் ஈவினிங் வாக்கிங் போகிறதுக்கு முதியோர்களுக்கு அருமையான ஒரு இது பியூட்டிஃபுல் அட்மாஸ்பியர். கோயம்புத்தூருக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் இது முதல்வருக்கு நன்றி சொல்லணும். இது கோயம்புத்தூர் மக்கள் சார்பாக நான் நன்றி சொல்லிக்கிறேன் முதல்வருங்கிற முறையில். ரொம்ப பாராட்டுக்கூடிய விஷயம். இது இப்படி மெயின்டைன் பண்ணால் ரொம்ப அருமையாக இருக்கும். சாயங்காலம் குழந்தைக்கு வந்துச்சுன்னா யார் வெளியே போகிறதுக்கு டைம் பத்தாது, நல்லா உள்ளே இருந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் வாழ்க்கை வளமுடன் நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணுங்கள். சூப்பர். நிறைய சுற்றுலாத்தலங்களில் போயிருக்கேன். பட் என்ட்ரன்ஸ் எனக்கு பயங்கர பிரமிப்பாக இருக்குது. நான் இன்னும் பார்க்கவே இல்லை, உள்ளே போய் பார்க்கல. ஆனால் என்ட்ரன்ஸு வேறு லெவலில் இருக்குது. நிச்சயமாக இது பெரியவங்களுக்குன்னு மட்டும் இல்லை, குழந்தைகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு பூங்காவாக இருக்குதுன்னு நான் மனசார நினைக்கிறேன்.
இதை இந்த அளவுக்கு பண்ணி கொடுத்த கோயம்புத்தூருக்கு வந்து எனக்கு நிறைய இருக்குது. கோயம்புத்தூரில் எத்தனையோ இது இருக்குது, சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஆனால் எனக்கு என்னமோ இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்க மாதிரி தோணுது. மனசு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஃபேமிலியோடு வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம் முதல்வர் ஐயாவுக்கு. இப்போ நுழைவு கட்டணம்லாம் எப்படி வசூல் பண்ணுறாங்க? ரொம்ப ஜெனுவலாக இருக்குது சார். நான் கூட என்னமோ நினச்சேன், டிவிலலாம் பார்த்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும், ஒரு ரிச் பீப்புள் தான் போவாங்க அப்படின்னு தான் நினச்சிட்டு யதார்த்தமாக தான் வந்தோம். ஆனால் இதோட இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் ரொம்ப என்கொயரி நல்லா இருக்குது, ரொம்ப டிசிப்ளினாக இருக்குது. அவங்க எல்லாமே வந்து உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.